எழுவாய் பயனிலை செயல்படு பொருள். இது மூணும் எப்படி எளிமையாக சொல்கிறேன் ஓகேங்களா? நான் மிக எளிமையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும், ஆனால் இப்போ நான் தெளிவாக சொல்லும் போது அந்த குழப்பம் உங்களுக்கு தீர்ந்து போடும் ஓகேங்களா? எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடர் ஓகேங்களா, ஒரு தொடரோ ஒரு வாக்கியமோ இருக்குது அப்படின்னா அந்த வாக்கியம் எழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சொல் தான் எழுவாய். இப்போ பாருங்க, ராமன் படித்தான் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா? இந்த தொடரானது எழுவதற்கு காரணமாக எது இருக்கு? ராமன் அப்படிங்கிற ஒரு சொல் தானே இருக்கு ஓகேங்களா? இந்த சொல் தான் என்னது, இந்த தொடரை எழுவதற்கு காரணமாக இருக்கு இல்லைங்களா? அப்போ இது வந்து என்னது? எழுவாய். இது என்னது? எழுவாய். ஏன் அப்படின்னா எழுவாய்னா என்ன? அந்த தொடர் எழுவதற்கு காரணமாக இருக்கிறது தான் என்னது? எழுவாய் ஓகேங்களா? அடுத்து பயனிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த தொடரானது இந்த எழுவாய் இருக்குல்ல, இந்த எழுவாய் வந்து எதன் பயனை அடைந்திருக்கு ஓகேங்களா? ஒரு பயனை வந்து முழுமையாக அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து பயனிலை. இப்போ பாரு, படித்தான், ராமன் என்ன பண்ணா? படித்தான், அவன் படித்து முடிச்சிட்டான் இல்லைங்களா? அப்போ அந்த படித்தான் அப்படிங்கிறது என்னது? ஒரு முற்று பெற்று இருக்குது இல்லைங்களா? அந்த வினையானது முழுமை அடைஞ்சிருக்குது, அது வந்து பயனிலை சரிங்களா? அப்போ எழுவாய்னா என்ன? ஒரு தொடர் வந்து எழுவதற்கு காரணமாக இருக்கிறது எழுவாய். அந்த எழுவாய் வந்து அந்த பயனை முழுமையாக அடைஞ்சுது அப்படின்னா அது வந்து பயனிலை சரிங்களா? அப்போ இந்த செயல்படு பொருள் இது என்ன அப்படின்னு வச்சோங்களேன், இந்த பயனிலை இருக்குல்ல, இந்த பயனிலையை விலக்கி சொல்வது தான் என்னது? இந்த செயல்படு பொருள். எப்படி அப்படின்னா இப்போ பாருங்க, ராமன் புத்தகம் படித்தான் அப்படின்னு இருக்கு. இந்த தொடர் வந்து எது எழுவதற்கு காரணமாக இருக்கு? ராமன். அப்போ இது எழுவாய் ஓகேங்களா? இந்த தொடரானது எந்த பயனை அடைஞ்சிருக்கு? படித்தான் அப்படிங்கிற ஒரு பயனை வந்து முழுமையாக அடைஞ்சதுனால இது என்ன? இது பயனிலை ஆயிடுச்சு ஓகேங்களா? அப்போ ராமன் படித்தான், எதை படித்தான்? அவன் புத்தகத்தை படித்தான் ஓகேங்களா? அப்போ படித்தான், எதை படித்தான்? புத்தகத்தை படித்தான். அப்போ இந்த பயனிலேயே விலக்கி சொல்வது எது? இந்த செயல்படு பொருள் ஓகேங்களா? இதுதான் செயல்படு பொருள் ஓகேங்களா? அப்போ ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக இருக்கிறது எழுவாய். அது வந்து என்ன பயனை அடைஞ்சிருக்கோ அது வந்து பயனிலை. அந்த பயனிலையை விலக்கி சொல்வது தான் என்னது? இந்த செயல்படு பொருள் சரிங்களா? அப்போ எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள், இது மூணும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?